இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தேவ அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள 7 வழிகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது. யாக்கோபு 1:26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். தேவ பக்தி குறிச்சு பார்த்தோம்னா, அதுவும் நம்ம இந்திய தேசத்துல பார்த்தீங்கன்னா பக்திக்கு இலக்கணம் சொல்லவே முடியாது. அவ்வளோ நம் தேவ சமூகத்துல அநேகர் பயபக்தியா இருக்காங்க. பாருங்க, சிலர் பார்த்தீங்கன்னா நேர் முழங்கால ஜெபிப்பாங்க. சிலர் காலையிலே எழும்பி வேதத்தை வாசிச்சு இப்படி பக்தி காரியங்கள்ல அவ்வளோ வைராக்கியம் ஆலயத்துக்கு செல்வது, இந்த காரியங்கள்லாம் முன்பதாக நிற்பார்கள். அதே மனிதர்கள் என்ன செய்வாங்க? நாவினாலே புறம் கூடுவார்கள். பாருங்க, ஒருவன் நாவை அடக்காமல் பக்தி உள்ளவன் என்று சொன்னால் அது அவனுடைய தேவ பக்தி வீண். ஒருவேளை நல்ல தேவ மனிதர்களை நல்லா கவனித்து பாருங்க. அவங்க வார்த்தைகளை விடுவதே இல்லை. அந்த சமூகத்துல அவங்க காத்திருந்து அந்த சொல்ற வார்த்தைகளை மாத்திரம் பேசுவார்கள். ஆனா சில நேரங்கள்ல நம்ம வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம தேவ பக்தி என்ற வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். பக்தியின் வேஷம் பாருங்க, 2 தீமோத்தேயு 3:12 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியை நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஒருவேளை நம்ம தேவ பக்தியா நடக்கிற நமக்குள்ள துன்பம் வரும். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம், நான் ஜெபிக்கிறேன், நல்லா வேத வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு வரேன், ஆனா ஏன் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வந்தது, இந்த நோய் ஏன் என் வாழ்க்கையில வந்தது, இந்த பாடு ஏன் எனக்கு வந்தது அப்படி சொல்லி நம் வாயினாலே சில வார்த்தைகளை பேசுகிறோம் அல்லவா? சில சொல்வதுண்டு, இவளுடைய செயலுக்கு தான் இந்த காரியம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வந்து கொண்டிருப்பாங்க. அப்போ உறவினர் சொல்வாங்க, ஆமா இவ பைபிளை தூக்கிட்டு போறது ஒண்ணுதான் போறன்னு சொல்லுவாங்க. ஆசீர்வாதம் கிடைக்கல, நன்மையானது கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம சில நேரங்கள்ல பக்தி நம்மளுடைய ஜெப ஜீவியத்துல நம் கேள்வியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒன்று தேவ பக்தி. அது நமக்குள்ளாகவே உருவாகின்ற ஒன்று. அது ரொட்டீனா காலையில எழும்பி பல்ல வளைக்கி நம்மளுடைய சொந்த காரியத்தை செய்வது போல தேவ பக்தி நமக்குள்ளே வருகின்ற ஒன்று. அதை நாம் மற்றவர்களுக்காக நம்மை மாற்றிக்கொள்வது அல்ல. 2 தீமோத்தேயு 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்க? தேவ பக்தின்னு வேஷத்தை தரித்து கொண்டிருப்பாங்களாம். சில பாத்தீங்கன்னா நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா காரியங்கள் செய்வாங்கன்னு சொல்லி சில தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க. ஜெப குறிப்புக்காக, ஜெபத்துக்காக சொந்த காரியத்தை, சொந்த வீட்டுல நடக்கிற காரியங்களை சொல்வதுண்டு. பாருங்க, அவங்க என்ன செய்வாங்க? அவங்க ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன காரியத்தை அநேகருக்கு சொல்லி அதனால அநேக பிரச்சனைகள் வருகிறது. பாருங்க, தேவ பக்தியின் வேஷம். 1 தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். போதும், என்னைக்கு நமக்கு போதுங்கிற எண்ணம் நமக்கு வருதோ அதுதான் தேவ பக்தியின் ஆரம்பம். இன்னும் நம்ம எனக்கு வேணும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த காரியம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம போய்கொண்டே இருக்கோம்னா நமக்கு இன்னும் தேவ பக்தியின் வேஷத்தை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 2 ஒரு பகுதியிலே ஒரு மனிதனை குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லூக்கா 2:25 வாசித்து பார்த்தீங்கன்னா 25 அப்பொழுது சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தான். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, சிமியோன்கிற ஒரு மனுஷன் தான். அவன் கிட்ட தேவ பக்தி இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் அவன் கூட இருந்தாருன்னு போடப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த அவன் கிறிஸ்துவை காணணும்,
அவன் நீ உயிரோடு இருக்கும்போது மீட்பரை காண்பாய் என்று சொல்லி அவன் பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்த அவன் காத்துட்டு இருக்கான், எப்படியாவது ஆண்டவரை பார்ப்பேன்னு சொல்லிட்டு. அவன் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவ ஆலயத்துக்கு வர்றான். அப்போ இயேசுவின் தாய் தகப்பன் அவனை இயேசுவை தூக்கிட்டு வராங்க, ஆலயத்துக்கு வராங்க. அப்போது அவன் பார்க்கிறான், அவனுடைய பக்தி வைராக்கியம், அவன் ஆண்டவர் சமூகத்துல தேவ ஆலயத்துல இருந்து அவன் சொல்றான் பாருங்க. வசனம் சொல்கிறது லூக்கா 2ஆம் அதிகாரம் 28-29 அவன் அவரை தன் கையிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் உமது சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்த பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண் கண்டது என்றார். பாருங்க எவ்வளவு சந்தோஷம். அவன் ஆலயத்துக்குள்ளாகவே இருக்கிறான், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கான், தேவ பக்தி உள்ள மனுஷன் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த, அவன் மறிக்கும் முன்பதாக அவன் தேவனை காண்பான் என்கிற நிச்சயம் அவனுக்கு இருந்தது. அவன் தேவ பக்தியை அவன் பெற்றுக்கொண்டவனாய் ஆண்டவரை கையிலே ஏந்தி கொண்டு இரட்சணியத்தை என் கண் கண்டது என்று சொன்னான். பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட எத்தனை பேர் உயிருள்ள இயேசுவை நீங்க கண்டு கொண்டீங்க, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் இன்றைக்கு அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி பக்தி வைராக்கியத்தோட நம்ம இருக்கிறோமா? சில நேரங்கள நம்ம பக்தி ஆலயத்துல மட்டும்தான், சில ஜெப கூட்டங்கள் மட்டும்தான் நம்ம பக்தி வெளிப்படுகிறது. வெளியே சென்று விட்டால் நம்மளும் கூட சில வார்த்தைகளால பேசி ஆண்டவரை தூசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட தேவ பக்தி எனக்கு தாங்க. சிமியோன் அவன் தேவ பக்தி உள்ளவனாய் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆண்டவர் தேவ சமூகத்திலிருந்து வைராக்கியமாக பேசினான். 2 தீமோத்தி 3:5 தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்று அவர்களை விட்டு விலகுன்னு போடப்பட்டிருக்கு. அப்போ உங்க கூட இருக்கிறவங்க தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சிட்டு இருக்காங்களா? எப்படிப்பட்டவர்களோடு நீங்க இருக்கீங்க என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தி 6:5 கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தி ஆதாய தொழிலென்றும் எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கு பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பாருங்க, கெட்ட சிந்தனை, அவர்களுக்குள்ள சத்தியம் இருக்காது, கெட்ட சிந்தனை, தேவ பக்தியை ஆதாய தொழில், இயேசுவை ஆதாய தொழில் என்று எண்ணுகின்றவர்கள் அநேகர், பணத்துக்காக ஊழியம் செய்கின்றவர் அநேகர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சமூகத்திலே ஆலயத்துல பெருமைக்காக சில காரியங்களை முன்பதாக செய்பவர்கள் அநேகர் இருக்காங்க. தேவ பக்தி பாத்தீங்களா, சில ஊழியர் ஒரே ஒரு பாடல்களை பாடியிருப்பாங்க, சில பாடல பாடியிருப்பாங்க, ரொம்ப பயபக்தி உள்ள மனுஷரை போல வெளிப்படுத்துவாங்க. அப்படி அல்ல, ஆண்டவருடைய பக்தி நமக்குள்ள இருக்கணும், அவர் நம்மிலிருந்து வெளிப்படணும். நம்ம சில நேரங்கள்ல வெளிவேஷம் தரித்து கொண்டு அவருடைய பக்தியை நான் பெற்றுவிட்டேன் என்று சொல்லி வெளிக்காட்டுவதை நிறுத்திவிட்டு அந்த சமூகத்துல இன்றைக்கு அழைப்பை பெற்றவர்களாக, அழைப்பை உறுதிப்படுத்தும் வண்ணமாக நமக்குள்ளே தேவ பக்தி நமக்கு வேண்டும். ஆண்டட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, உங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு நாங்க கற்றுக்கொண்ட காரியம் தேவ பக்திங்கிற ஒரு அனுபவம். ஒருவேளை நாங்க அதை வேஷமாக தரித்து விடாதபடி அந்த தேவ பக்திங்கிற காரியம் எங்களுக்குள்ளே இருந்து அது மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக, சமாதானமாக, அன்பாக அதை வெளிப்பட கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.